என்றால் ரத்த ஆறு ஓடும் என்று சொன்னார்கள். சொன்னது இருக்கு, ரத்த ஆறு ஓடும் சொன்னது. நான் ஒரு தான் சொல்றேன், நீ ரத்த ஆறு ஓடட்டும், நாங்க செத்து கூட விடுகிறோம், தீர்ப்பு சொல்லாத, நீதியை சொல்லுன்னு சொன்ன ஒரே ஆள் நான் தான் இருக்கேன். நீங்க பாருங்க, அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அங்கேயே அவர் சொல்றாப்ல, எங்களை எப்படி சொல்றாப்ல, இங்கே ராமர் எதெல்லாம் நான் சண்டை போட்டுக்கேன்னு பாருங்க. இங்கே ராமர் பிறந்தது வாழ்ந்தது இறந்ததற்கான எந்த வரலாற்று ஆவணமோ சான்றுகளோ இல்லை, ஆனால் நம்பப்படுகிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்புங்கிறப்பல. அப்ப நான் என்ன சொன்னேன், நான் இந்த சரியத்துக்கு இந்த இஸ்லாமியம் அந்த முத்தலாக்கு இந்த சரியத்தெல்லாம் எப்படி ராமர் இங்க பிறந்தது வாழ்ந்ததுக்கு சான்றில்லை நம்பப்படுதுன்னு சொல்றேன், நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்புங்கிற. ஆனா அதுக்கு மட்டும் சட்டப்படி தீர்ப்புங்கிறியே, இது என்னன்னு கேட்ட ஒரே ஆள் நான் தான். அதுக்கு அறிக்கையெல்லாம் இருக்கு, காணொலி இருக்கு. திருப்பி இவங்க என்ன பண்றாங்கன்னா, அது மனச்சான்று ஒன்று என்ன சொல்றாங்கன்னா, இந்த மனச்சான்று படி தூக்குன்னு நம்ம அப்சல் குருக்கு மனச்சான்று சொல்லுது, இந்த நாட்டு மக்களினுடைய மனச்சான்று சொல்லுது, அப்சல் குருவை தூக்கிலிட சொல்லின்னு தீர்ப்பு எழுதுறாப்ல நீதிபதி. நான் கேட்ட தமிழ் தேசிய மக்களின் மனச்சான்று சொல்லுது சோனியா காந்தி என் இனத்தை கொண்டுட்டாங்கன்னு, தூக்கிலிடுன்னு சொல்லுது, தூக்கிலிடுவியான்னு கேட்டேன். இது கேட்டிருக்கேன் பாருங்க, மனச்சான்று நம்பிக்கை இந்த அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்கறதுக்கான நீதிமன்றம்னு கேட்டேன். கேட்டவன் எளிய மகனால ஏறல, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னா திணறிப்பான். நம்மளுக்கு தான் மனச்சான்று இப்ப நிறைய சொல்லுது.